ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஏன் ஒரு சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா, அந்த சர்ச்சில் வந்து நீங்கள் இங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்க, அவங்க கூட சேராதீங்க, இவங்க கூட சேராதீங்க அப்படின்னு ஆல்வேஸ் கண்ட்ரோலிங் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான கேள்வி, நான் யாரு கூட சேரணும், யாரு கூட சேரக்கூடாது அப்படின்னு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பாஸ்டர்ஸ், யூத் லீடர்ஸ் ஸ்ட்ரகிள் இன் திஸ் கேட்டகரி. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன சொல்லி அதை புரிய வைக்கணும் அப்படின்னு தெரியல, ஆனால் அப்படி சேரக்கூடாதுன்னு மட்டும் தெரியும். ஸோ இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த விஷயத்தை நான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சைக்காலஜிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா, there is something called interpersonal neurosynchronization. அதாவது நம்ம யாரு கூட அதிகபட்ச க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்குமோ அவங்களோட மூளையோட ஒரு நரம்பியல் ரீதியான பிணைப்பு ஏற்பட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுப்போமா? இல்லை நீங்கள் ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டோட வெளியில் போகிறீங்க, அவர் ஒரு பாட்டு ஹம் பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னா இந்த பாட்டு தான் நம்ம பாடுறதோ, இல்லை ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷனில் இருக்கும்போது அவர் வார்த்தை சொல்ல முடியாமல் தடுமாறுறார் அப்படின்னா, இந்த வார்த்தை தானே சொல்ல வந்த அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், இதுதான் அதற்கான உதாரணங்கள் அப்படின்னு அந்த உளவியல் ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம யாரு கூட அதிக க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்குமோ அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கவங்களோட பிஹேவியர் அல்லது அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே நம்மளும் பின்பற்ற ஆரம்பிப்போமா? வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 1வது சங்கீதத்தில் வந்து சங்கீதக்காரர் இப்படியா சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். ஸோ நீங்கள் இந்த உலகத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 4 பிஸ்னஸ்மேன் கூட இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5வது பிஸ்னஸ்மேனாக இருப்பீங்க, இல்லை 4 திருடன் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5வது திருடனாக இருப்பீங்க, இல்லை 4 படிப்பாளி கூட இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5வது படிப்பாளி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு 4 பரியாசக்காரர் கூட இருந்தீங்கன்னா நீங்களும் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, இல்லை நீங்கள் ஒரு 4 துன்மார்க்கர் கூட இருந்தீங்கன்னா நீங்களும் துன்மார்க்கமாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதனால தான் இன்னைக்கு இருக்க சர்ச்சஸ், பாஸ்டர்ஸ் அண்ட் யூத் லீடர்ஸ் ஆல்வேஸ் அர்ஜஸ் அண்ட் ரெக்வெஸ்ட் யங் ஜெனரேஷன் டு நாட் டு ஹாவ் அ பேட் கம்பெனியன். ஒரு தவறான கூட்டத்தோட ஐக்கியத்தில் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமான அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு கூட்டத்தோட உங்களை ஐக்கியத்தை வச்சுக்கோங்கன்னு அர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக God will bless you and take you to greater heights. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூத்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பாஸ்டருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு வருங்கால சந்ததிகளை வழிநடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.